தமிழ் சமூகத்தில் பொதுவெளியில் முன்னேறி வரும் பெண்களை சாதாரண மாணவர்களையும் கூட இலகுவாக விழுத்தி தள்ளுவதற்காக ஆண்கள் கையில் எடுக்கும் பாரிய ஆயுதம்தான் நிர்வாணம் சார்ந்த வசையாடல்கள். இதனை கலாநிதிகளும் வேறுபாடின்றி செய்கின்றனர். அதனை செய்ய முடியாதவர்கள் இவ்வாறு செய்பவர்களுக்கு லைக் போட்டு சிற்றின்பம் காண்கின்றனர். அநாதன் என்ற முகம் மூடிய முகநூல் நபரால் உருவாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆண்கள் கட்சி சுன்னாகம் என்ற முகநூல் பக்கம் ஒன்று தேசம் நெட் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இம்மாதம் ஏப்ரல் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள குறித்த முகநூல் கணக்கில் திட்டமிட்ட வகையில் ஒரு பெண் மீதான தங்களுடைய வக்கிரத்தை கொட்டி தீர்ப்பதற்காக அந்த கணக்கு உருவாக்கப்பட்டுள்ளதை தெளிவாக காண முடிகின்றது. நேரடியான கணக்கிலிருந்தே பிரச்சனையை வெளிப்படுத்த தைரியம் இல்லாத இந்த ஆண்கள் குழு ஒன்று போலி கணக்கிலிருந்து பெண் ஒருவரின் நிர்வாணத்தை தாக்கி தங்களை வீரர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆகப்பெரிய கொடுமை என்னவென்றால், அந்த பெண்ணை நிர்வாணம் சார்ந்து கொச்சைப்படுத்தும் குறித்த ஃபேஸ்புக் கணக்கில் சுமார் 400 வரையானவர்கள் நட்பு பட்டியலில் உள்ளனர். அநாதன் என்ற முகநூல் கணக்கில் உள்ளவர் குறித்த பெண் தொடர்பான நிர்வாண படங்களை அதிகம் பதிவேற்றி பகிர்ந்துள்ளார். இதே நேரம் தேசம் ஜெயபாலன் குறித்த முகநூல் பக்கத்தில் அதிகமான பதிவுகளை இட்ட குறித்த கணக்கில் பின் தொடர்பவர்களாக உள்ள அநாதன் மற்றும் தபீசன் கிருஷ்ணா ஆகியோருடன் தொடர்பு கொள்ள முற்பட்டும் பதில் ஏதும் கிடைக்கவில்லை. அநாதன் என்ற பெயரில் முகநூலை கொண்டுள்ள நபரே குறித்த பெண் பற்றிய மோசமான பதிவுகளை வெளியிட்டுள்ளார். இவர் தான் தெள்ளிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றுவதாக கூறியிட்ட பதிவிற்கு 93 பேர் லைக் இட்டுள்ளனர். குறித்த நபர் தான் சுன்னாகத்தை சேர்ந்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இத்தகவல்கள் உண்மையா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அநாதன் என்ற இந்த நபர் குறித்த பெண்ணை நன்கு அறிந்தவராக உள்ளார். அப்பெண் மீது காதல் கொண்டது போல் வசனங்கள், பாடல்கள் என்பவற்றை பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வெளியிட்டு பதிவிட்டுள்ளார். அதன் பின் ஏப்ரல் மாதம் முதல் அப்பெண் பற்றி தாறுமாறான பதிவுகளை வெளியிட்டு வருகின்றார். பாதிக்கப்பட்ட ஆண்கள் கட்சி சுன்னாகம் என்ற முகநூல் பற்றிய விவரம் அந்நூல் திறக்கப்பட்டதும் இவருடைய முகநூல் தளத்திலேயே வெளியிடப்பட்டுள்ளது. இந்நபருடைய முகநூல் தளத்தில் 3200 பேர் நட்பாக உள்ளனர். இவர்களில் பலரும் இவருடைய முகநூலை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் பல 100 பேர் மோசமான பதிவுகளை பார்த்துவிட்டு அப்பெண்ணை அரை நிர்வாண கோலத்தில் அநாதன் எடிட் செய்த படங்களை போட அதற்கும் லைக் கொடுத்துள்ளனர். ராம்சென்ட் என்பவர் மட்டும் கண்டித்து ஒரு பதிவை இட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழ் ஆண்களின் ஈனத்தனமும் பாலியல் வக்கிரமும் ஆண்களுக்கே அவமரியாதையை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இவர்களுக்கு தாய், சகோதரிகள், பெண் பிள்ளைகள் உறவு எதுவும் இல்லாமல் இவர்கள் வானத்தில் இருந்தா குதித்தார்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்றது. இந்த மனநோயாளிகளை யாரோ ஒரு அப்பாவி பெண் மனம் முடித்து தன் வாழ்க்கையை அழிக்கப் போகின்றாளே என்ற அச்சம் என் போன்ற சகோதரர்களுக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் ஏற்படுகின்றது என்கிறார் இவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சகோதரன். பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் அதிகம் உள்ள தாயகத்தில் ஈழத்து பெண்களின் நிலைமை இதுவென்றால், புலம்பெயர்ந்து ஈழத்து ஆண்கள் சிலர் ஈழத்தில் வாழும் சில ஆண்களிலும் பார்க்க மோசமான காட்டுமிராண்டிகளாக உள்ளனர். புலிகள் தொடர்பில் பேசியதற்காக அண்மையில் பிரான்சில் வைத்து சுஜி கூல் என்ற சமூக வலைத்தள பிரபலம் ஒருவரை தாக்கியதுடன் நின்று விடாது, வேசி என்ற சொல்லில் தொடங்கி அந்த பெண் என்னென்ன தகாத வார்த்தைகளை பேசினாள் என்று தாக்கினோம் என கூறி விமர்சனங்களை முன்வைத்தனரோ அதே வார்த்தைகளை ஏன் அதைவிட அந்த பெண்ணின் பிறப்பு தொடங்கி அம்மா, அப்பா அனைவரையும் சேர்த்து பேசி பழிவாங்கியதாக ஆர்க்கஷம் அடைந்து கொண்டனர் புலம்பெயர் தமிழ் தேசியவாதிகள். சுஜி கூல் விடுதலை புலிகளின் தலைவரை மதித்தே அவருடைய படத்தை தன்னுடைய அறையில் மாட்டியிருந்தார். ஆனால் சுஜி கூலை தாக்கிய அக்கா கடை உரிமையாளர் முரளி மற்றும் 15 வரையான ஈழத்து ஆண்கள் உட்பட 30,000 வரையானோர் டிக்டாக்கில் அப்பெண்ணின் மாலை மயக்கத்தில் இருந்துள்ளனர். இந்த ஈழத்து ஆண்கள் சுஜி கூலை கொழும்பால், வடக்கத்தையால் என்றெல்லாம் பிரதேச வாதத்தை இழுத்து அவருடைய பெண்ணுடல் சார்ந்த வசையாடல்களை பொழிய சுஜி கூல் அவர்களுடைய வசையாடல் மொழியிலேயே பதிலடி கொடுத்தார். அந்த உரையாடல்களில் பாலியல் வக்கரத்துடன் தாங்கள் பேசியவற்றை நீக்கிவிட்டு சுஜி கூலின் வசையாடலை மட்டும் பதிவிட்டு தங்களை ஆணையரவு தாக்குதலில் இருந்து திரும்பிய மாவீரர்களாக படம் காட்டினர் லாச்சப்பல் அக்கா கடை சரகு புலி கும்பல். இவர்கள் புலிகளாக காட்டிக்கொண்டே இந்த வசையாடல்களை புரிந்தனர். புலிகளின் தலைவர் பிரபாகரனை பாரிஸில் தெருவுக்கு இழுத்துவிட்டு
ஆணையிரவு தாக்குதல் பாடலையும் போட்டு கேவலப்படுத்தியது அக்கா கடை உரிமையாளர் முரளி தலைமையிலான 15 பேர் கொண்ட கும்பலே. இவர்கள் டிக்டாக்கில் தங்கள் மனைவிமார் காதலுடன் சல்லாவிப்பது போல் ஆரம்பித்த விளையாட்டே லாச்சப்பலில் புலிகளின் தலைவரையும் சந்திக்கு இழுத்துவிட்டது. இச்சம்பவத்திற்கு பின்னரும் டிக்டாக்கில் இந்த அந்தரங்க கூட்டம் வசியாடல்களை இன்றும் தொடர்கின்றது. இந்த ஆண்களே சுஜி கூல்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். இதே போலத்தான் புலிகளை பாசிஸ்டுகள் என கூறியதற்காக பெண் சட்டத்தரணி ஒருவரை தேவடியா அந்த மகளே இந்த மகளே என்றெல்லாம் கொட்டி தீர்த்தார்கள் நமது புலிக்குட்டிகள். இது சாதாரணமான ஒரு விடயமாக கடந்து செல்ல முடியாதது. யாரோ ஒரு பெண்தானே என கடந்து செல்வோமாயின் இது நாளை நம் வீட்டு பெண்களுக்கும் நடக்கும். அப்போது மட்டும் நியாயம் தேவை நீதி தேவை என வந்து விடுகின்றோம். சில மாதங்களுக்கு முன் ஜாலில் ஒரு ரவுடி கும்பல் ஒரு இளம் பெண் இன்னும் ஒருவரை காதலிக்கின்றார் என தெரிந்தும் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது தெரிந்தும் அவரை பலாத்காரப்படுத்தி காதலிக்க வைக்க முயன்றுள்ளனர். இறுதியில் அக்கும்பல் வன்முறையில் இறங்கி போலீஸ் அழுத்தங்களை ஏற்படுத்தி அக்காதல் தம்பதியின் திருமணத்தை குழப்புவதற்கு முழு முயற்சியும் எடுத்தனர். இறுதியில் அப்பெண் பற்றி முகநூல் வசையும் பாடினர். இத்தனைக்கும் அப்பெண்ணின் தந்தை ஒரு நீதிபதி, முற்போக்கு தளத்தில் நன்கு அறியப்பட்ட சமூக செயற்பாட்டாளர். ஒரு ஆண் நினைத்தால், குறிப்பாக ஈழத்து ஆண் எதனையும் செய்யலாம் என்ற நிலையில் தான் ஈழத்து பெண்கள் தாயகத்திலும் புலத்திலும் வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை உள்ளது. மேலும் ஆண்கள் தங்களுக்குள் பிரச்சனைகள் வருகின்ற போது அவர்கள் மோதிக்கொள்வதை விடுத்து மறுதரப்பினரின் குடும்ப பெண்களின் படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு பாலியல் வக்கிரத்துடன் எழுதுவதை தினம் தினம் காண்கிறோம். இதனை பாரிஸில் உள்ள லாகுர்னே ஆலயத்தின் தலைவர், தற்போது சஜித் பிரேமதாசவின் கட்சியின் ஜாழ் மாவட்ட இணைப்பாளராக இருக்கும் குடுமி ஜெயா என்ற ஜெயேந்திரன், முன்னர் புலிகளிடம் இருந்த லண்டன் ஈழபதீஸ்வரர் ஆலயத்தின் தலைவர் ஆர் ஜெயதேவன், அவருடைய சகபாடி டெரின் கொன்ஸ்டைன்டன் போன்றவர்களுக்கும் செய்து வருகின்றனர். இதற்கான பல ஆதாரங்கள் தேசம் நெட்டில் ஏற்கனவே வெளியிடப்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தேசம் திரை காணொலி ஒன்றில் பேசியிருந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் நளினி ரத்னராஜா இந்த நிலை பற்றி கூறியபோது, இது ஒரு விதமான உளவியல் நோய். தன்னை ஒரு பெண் நிராகரிக்கும் போது வேறு வழியின்றி உண்மையை ஏற்க மறுத்து அவள் தொடர்பான தூசணங்கள் பேசுவது, சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற பதிவுகளை இடுதல், குறித்த பெண்ணின் நிர்வாண படங்களை பதிவிடுதல் எல்லாமே அந்த உளவியல் நோயின் ஒரு வெளிப்பாடே. அதுவும் ஒரு விதமான இயலாமையின் வெளிப்பாடுதான். பாலின சமத்துவம் தொடர்பான கல்வி அடிப்படையில் இருந்து வழங்கப்படுதல் இந்த நிலைமைகளை எதிர்கொள்ள உதவும் என அவர் மேலும் குறித்த நேர்காணலில் தெரிவித்தார். குறித்த பெண் சரியானவரோ பிழையானவரோ என்பது தேவையற்ற விவாதம். இங்கு தேவையான கேள்வி, இவர்கள் யாரோ ஒரு பெண்ணை பொதுவெளியில் வைத்து நிர்வாணப்படுத்தவும், அந்த பெண்ணுடைய தொலைபேசி இலக்கத்தை பகிரவும், வீட்டு விலாசத்தை பகிரவும், குடும்பத்தை பற்றி பொதுவெளியில் பேசவும் யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆண் என்பதை தவிர எவ்வித மனிதத்துவ விழுமியங்களும் மற்ற இவர்கள் ஈழத்தமிழ் சமூகத்தின் தீவிரமாக பரவி வரும் ஒரு புற்றுநோய். ஈழத்தமிழ் பெண்களை அவர்கள் தாயகத்தில் வாழ்ந்தால் என்ன, புலத்தில் வாழ்ந்தால் என்ன, இவ்வாறான ஈழத்து பாலியல் வக்கிரம் கொண்ட சில ஆயிரம் ஆண்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. கெடுதல் செய்பவனை காட்டிலும் அதனை ஆமோதித்து அமைதியாக இருப்பவனை ஆபத்தானவன் என்பார்கள். குறித்த முகநூல் கணக்கில் நட்பு பட்டியலில் உள்ள 400க்கும் அதிகமான நண்பர்கள் தான் மிக்க மோசமானவர்கள். அதிலும் சிலர் நைஸ், முகவரி என்ன, போன் நம்பர் என்ன என விசாரிப்பதும் அதற்கு லைக்ஸ் கிடைப்பதெல்லாம் அத்தனை வக்கிரமான நிலைக்கு தமிழ் சமூகம் சென்று கொண்டிருப்பதையே காட்டுகின்றது. குறித்த முகநூல் கணக்கை பின்பற்றும் முகநூல் கணக்குகளில் முற்போக்காளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆழ்வலர்கள் மற்றும் அம்மான் படையணி, வடமாகாணம், வலிதெற்கு பிரதேச சபை, தோப்புக்காடு விளையாட்டுக் கழகம், நண்பர்கள் நட்பணி மன்றம், ஆனைக்கோட்டை ஜூனியன் விளையாட்டுக் கழகம், சுழிபுரம் கிழக்கு கண்ணகியம்பாள் ஆலயம் ஆகிய முகநூல் கணக்குகள் நட்பு பட்டியலில் உள்ளன. என்ன அடிப்படையில் நண்பர்கள் ஆகினரோ தெரியாது. ஆனால் இந்த கணக்குகளில் இருந்து ஒருவர் கூட இந்த குறித்த பெண்ணுக்காக பேச தயாரில்லை. யாரோ ஒரு பெண்தானே என கடந்துவிட முடியாது. ஏனெனில் இதுதான் நாளை நமது வீட்டு பெண்களுக்கும் நடக்கும். யாரோ ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணை பொதுவெளியில் எத்தனை தரைக்குறைவாகவும் பேசிவிடலாம் என்ற தைரியத்தை குறித்த பதிவுக்கு லைக் போட்ட 400 வரையான முதுகெலும்பு அற்ற ஆண்களும் வழங்குகிறார்கள். இங்கு பெண் யார் என்பது பற்றிய விவரங்கள் தேவையற்றது.
ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவரை சமூக வலைத்தளங்களில் தரக்குறைவாக நிர்வாணம் சார்ந்த வசையாடல்களில் விவரிப்பது என்பது உங்களுடைய பக்குவப்படாத மனநிலையை அது காட்டுவதுடன் யார் யாருக்கு எதிராக அதை செய்தாலும் தவறுதான். அண்மைய காலங்களில் இலங்கையில் மேற்குறித்த பெண்ணுக்கு நடந்தது போன்றுதான சமூக வலைத்தளங்களில் நடக்கும் துஷ்பிரயோகங்கள் இலங்கையில் சடுதியாக அதிகரித்து வருவதையும் போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். கிட்டத்தட்ட 1 லட்சம் வரையான முறைப்பாடுகள் கடந்த ஆண்டு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான இணைய சமூக வலைத்தள துஷ்பிரயோகம் தொடர்பில் பதிவாகியுள்ளதாக அறிய முடிகிறது. இதேவேளை அண்மையில் இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்ட போது சமூக வலைத்தளங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நிர்வாண புகைப்படங்கள் பதிவுகளை இடுவோருக்கு 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்படுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் உருவாக்கப்பட்டு வருவதாக அறிவித்துள்ளார். மேலும் ஃபேஸ்புக் சமூக ஊடகங்களில் தனிநபர் அவமதிப்பு, அவதூறு, ஃபேஸ்புக் ஐடி, நிர்வாண புகைப்படங்கள் பதிவேற்றப்படல், தேவையற்ற பிரச்சனைகளை கொடுப்பவர்கள் மீது 24 மணி நேரத்தில் புகார் செய்து அதற்கான நீதியும் தண்டனையும் பெற்றுக்கொள் புகார் ஆன்லைன் விண்ணப்பத்தை ஸ்ரீலங்கா போலீசார் மக்கள் பாவனைக்காக வழங்கியுள்ளமையும் இங்கு கவனத்தில் கொள்ளத்தக்கது. telegp.police.lk என்ற இணைய முகவரியை அணுகி குறித்த பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என இலங்கை போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது.